எதிலும் அலட்சியமா? இந்த பதிவு நமக்கு தான். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். இப்போ எதையுமே நாம் சிரத்தை எடுத்து செய்கிறதே இல்லை. எதில் அலட்சியம். இதனால தான் எத்தனையோ இழப்புகள் அடைந்திருக்கோம். ஆனால் இவங்க எல்லாம் நமக்கு அலட்சியம் தெரியாமல் காலத்தை குறை சொல்லுவோம், குடும்பத்தை காரணம் என கூறுவோம். இந்த அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு பல இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். அது புரிவதில்லை. இதை பற்றி தான் ஒரு சின்ன அலசல். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. இதற்கு ஒரு ஜென் கதை கூட உண்டுப்பா. ஒரு ஊரில் ஒரு ஏழை ஒரு தொழிலாளி இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டமான ஜீவிதம். இந்த அலட்சியமாக அவர் எல்லாத்துலேயுமே அலட்சியம், சோம்பேறித்தனம், இப்படி தான் தான் வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் கடவுளுக்கு கருணையே இல்லை. எனக்கு பொருள் நான் மாத்திரம் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என சொல்லி யாரையாவது குறை கூறிக்கிட்டே இருப்பார். இப்படியே இருக்கிறப்ப நானுடைய சோம்பேறித்தனம் தான், அந்த அலட்சியம் தான் காரணங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு அரசனிடம் தன்னோட ஏழ்மையை பற்றி கூறுறாரு. அந்த அரசன் சொல்றாரு, பொருள் வேணும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த அரசனும் சரி மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று கூறி என்ன பண்ணுறாரு, சரி நாளைக்கு காலையில் வா, என்னுடைய கருவூலம் நாளை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அப்போ நீ பொருள் வாங்கிட்டு போ. அந்த ஒரு நாள் தான் உனக்கு டைம். இந்த சாயந்தரம் 6 மணி ஆனால் முடிஞ்சிடும். அப்படின்னால நீ வாங்கிட்டு போன்னு சொல்லி அரசர் அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி நான் பொருள் தரேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு, நம்ம நாளைக்கு போய் பொருள் வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லி இவர் இது பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்கிறாரு மனைவி கிட்ட, இதை மாதிரி எனக்கு பொருள் தரேன்னு சொன்னாங்கன்னு. ஐயோ பரவாயில்ல, நமக்கு விடிவு காலம் வந்துருச்சுங்க, சரி நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அரசர் சரின்னு சொல்லி நீங்கள் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா பொருள் பெற முடியாது, கருவூலம் மூடிடலாம் எல்லாத்தையுமே தன் மனைவி கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த ஏழை தொழிலாளி வீட்டுக்கு தூங்கிட்டு மறுநாள் காலையில் புலந்தது. மனைவி எழுப்புறாங்க, எங்கே ஏந்திரிங்க, மணி 6 ஆயிடுத்து, காலையில் அரசர்கிட்ட போய் நீங்கள் பொருள் வாங்கிட்டு வரணும்லங்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், 6 மணிக்கு தான், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தானே திறந்துருக்கோம், அப்போ போக இவ்வளோ முன்னாடியே எதுக்கு போகணும்னு சொல்லி திருப்பி படுத்துடலாம். திருப்பி பண்ணிட்டு 12 மணிக்கு அவங்க மனைவி எழுப்பி விடுறாங்க. நீங்கள் மணி 12 ஆயிடுத்து, குளிச்சுட்டு நீங்கள் கிளம்புனா தானே சரியாக இருக்கும் சொல்லிடனோடனே இவன் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா துணியெல்லாம் மாற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரான். சாப்பிட்டுட்டு வர்றப்ப சரின்ட்டு போகிறதுக்கு கிளம்புறான். கிளம்பி போகிறான். ஒரு அரசர் அரண்மனைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காடு கடந்து அரண்மனைக்கு போகணும். இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறான், இவனுக்கு நல்லா காற்று, நல்லா சாப்பிட்டானா, குளிச்சானா, நல்ல காத்தோட்டம் வந்துச்சா. உடனே சரி இன்னும் மணி 2-2:30 தானே ஆகுது, இப்போ 6 மணிக்குள்ளே போயிடலாம், கொஞ்ச நேரம் படுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மரநிலையில் படுக்கிறான். படுத்த உடனே என்ன பண்ணுது, படுத்து தூங்கிடுறான். தூங்கின உடனே மணி நல்லா தூங்கி முடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அப்படியே தூங்கிட்டே இருக்கிறான். திடீர்னு முடிச்சு பார்க்குறான், சூரியன் அஸ்தமிக்க போகுது. சூரியன் அஸ்தமிக்க போகுதுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஒடியாரான். அரண்மனை கோயிலுக்குள்ளே வர்றதுக்கும் அரண்மனை கதவுகள் தாக்கப்படுறதுக்கும் சரியாக இருக்குது. ஆஹா, சரியாக போயிடுச்சே, நம்ம பொருள் இழந்துட்டோமேன்னு சொல்லி அப்போ தான் உணர்றான். அப்போ கூட இவன் உணரலை, அவனுடைய அலட்சியத்தை அவன் நினைக்கல. ஐயோ அரண்மனை கதவு மூடிடுச்சேன்னு சொல்லி கஷ்டப்பட்டான். உடனே இதே மாதிரி தாங்க நம்ம அந்த நினைக்கிற டயத்தில் நம்ம அலட்சியத்தை நினைத்து அப்பொழுதுதான் உணர்றான். அவன் உணர்ந்த என்ன பயனு, இப்படி தான் நம்ம பலரும். அப்புறம் என்ன, அலட்சியமாக பல செயல்களை உதறி தள்ளி விடுகிறார்கள். பொருள் என்றும் இல்லை, எதிலுமே அலட்சியம், நேரம் தவறாமல் இருந்தால் நன்மைகள் நிறைய இருக்கும். குழந்தைங்களை கூட பாருங்கள், எழுப்பி விடுவதில், ஹோம்ஒர்க் செய்கிறது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கும் இந்த டைம் ஒரு நேரம் தவறாமை, ஒரு சுறுசுறுப்பெல்லாம் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டுங்க. நம்ம படிப்போ உணவோட நல்ல பழக்கத்தோட இந்த நேரத்தை ரொம்ப இதாக சொல்லிக் கொடுங்க. நேரமும் இந்த சுறுசுறுப்பும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் சிறப்பாக வரலாம். அதுக்கு தான் இந்த கதை. புரிகிறதா? நன்றி, வணக்கம்.